ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் பாடல். வெள்ளிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எனக்கு அவ்வழியே கிடக்க. அவ்வழி கிடக்க பள்ளிக்கே சுழன்று வெம்பாவங்களைச் செய்து, வெம்பாவங்களே செய்து பால் நரகு குளிக்கே எழுந்திடும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. பாடல். இந்த பாடல் மிக சிறப்பான பாடல். 79வது பாடல். இந்த பாடலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த பாடல் பாடி முடித்த பிறகு அபிராமி அன்னையின் அருளினை அபிராமி பட்டர் பெறுகிறார். இங்கே விழிக்கே அருள் உண்டு. அபிராமி அன்னையின் விழி கடை கண்களுக்கு அருள் உண்டு. நமக்கு அருள் பாலிப்பால் அபிராமி அன்னை. கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும் கல்வி தரும் அனைத்து செல்வங்களும் தரும் அபிராமியின் கடைக்கண்களே. அதைத்தான் அபிராமி பட்டர் இப்படி குறிப்பிடுகின்றார். விழிக்கே அருள் உண்டு. அபிராம வள்ளிக்கு, வேதம் சொல்லும் வழிக்கே வழிபடும் நெஞ்சு உண்டு எனக்கு. அபிராமி அன்னையை வேதங்கள் சொன்ன விதிப்படி வணங்குகின்ற நெஞ்சு எனக்கு உண்டு. அவ்வழி கிடக்க இன்னொன்றை சொல்லுகிறார். பழிக்கே சுழன்று. செய்யும் ஒவ்வொரு செயலும் பழிக்கு ஆட்படும். சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் பழிக்கு ஆட்படும். பழிச்சொல்லுக்கு ஆட்படுவார். எந்நாளும் பழிச்சொல்லுக்கு ஆட்படுவார். அவர் செய்கின்ற செயலெல்லாம் தீவினையிலே முடியும். வெம்பாவங்களையே செய்து, பாவங்களை மட்டுமே, கொடிய பாவங்கள் கொடிய செயல்களை செய்வார். அடுத்து பால் நரகு குளிக்கே அழிந்திடும். கொடிய செயல்களை செய்து நரகத்திற்கு செல்கின்ற தகுதி படைத்த கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே, அவர்களோடு சேரக்கூடாது. அபிராமி பட்டரின் கருத்து, பழிச்சொல் பெறுபவரோடு சேரக்கூடாது. பழிக்கே சுழன்று செய்கின்ற செயல்களெல்லாம் தீவினைகள், அப்படி செய்பவர்களோடு சேரக்கூடாது. கொடிய பாவங்கள் கொடும் செயல்களை செய்பவரோடு சேரக்கூடாது. பால் நரகிற்கு செல்லுகின்ற செயல்களை செய்பவரோடு சேரக்கூடாது. அவர்களெல்லாம் கயவர்கள். தீவினைகள் செய்யக்கூடாது, தீயவர்களோடு சேரக்கூடாது என்பதை இந்த கடைசி 2 வரி சொல்கிறது. முதல் 2 வரி என்ன சொல்கிறது? அபிராமி அன்னையை வழிபடும் நெஞ்சு உண்டு எனக்கு. அந்த நெஞ்சம் இருக்கின்ற பொழுது கயவர்களோடு எனக்கென்ன கூட்டு. கண்ணியது உன் புகழ், கற்றது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் திருப்பாதம்,
புயத்தில் பகலா இரவா நன்னியது உன்னை நயந்தோர். நன்னியது உன்னை நயந்தோர். அபிராமி பட்டர் சொல்லுவார், யான் செய்த புண்ணியம் ஏது அம்மே. இப்படி மிகப்பெரிய புண்ணியம் செய்கின்ற ஒரு வழி, புண்ணியம் செய்கின்ற ஒரு தகுதி, புண்ணியம் செய்கின்ற ஒரு தன்மை இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கயவர்களோடு கூட்டு சேர வேண்டும்? ஏன் கூட்டு சேர வேண்டும்? வழித்துணையாக தாயிருக்கிறாள், பெற்ற தாயாக தாயிருக்கிறாள், வேதங்களின் தலைவியாக, வேதங்களின் கொழுந்தாக, வேதங்களின் வேராக, பாசாங்குசமும் கரும்பு வில்லும் தன் கையிலே வைத்திருக்கிறாளே. நம்ம அன்பர்களை காப்பதற்காக, அன்பர்களுக்கு அரணாக இருக்கிறாள் அபிராமி அன்னை. அப்படி அன்பர்களுக்கு அரணாக எந்நாளும் நம்மை காக்கின்ற ஒரு மாபெரும் தெய்வமாக நிற்கிறாளே அன்னை. அவள் திருப்பாதம் வணங்குகின்ற ஒரு புண்ணியம் இருக்கின்ற பொழுது அந்த புண்ணியத்தை தேட வேண்டும். என்ன செய்யக்கூடாது? பழிச்சொல் வருகின்ற செயல் செய்யக்கூடாது. கொடிய பாவங்களை செய்யக்கூடாது. நரகத்திற்கு செல்கின்ற நரகத்திடை நம்மை இடுகின்ற செயல்களை செய்யக்கூடாது. கயவர்களோடு சேரக்கூடாது. அவர்களோடு என்ன கூட்டு இனியே? அப்படி கேட்கின்றார் அபிராமி பட்டர். சென்ற பாடலிலே சொன்னோம், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை வேண்டும். அந்த இழிவுபட்டு நில்லாமை அன்னை அருள் செய்வாள். எந்நாளும் எல்லாமும் அன்பர்களுக்கு தருவாள். ஆகவே அபிராமி பட்டர் சொல்லியது போல அவர் பெற்ற புண்ணியம், அவர் செய்த புண்ணியம், அவர் பெற்ற அருள், அவர் செய்த புண்ணியம் நாமும் செய்வோம், நாமும் செய்வோம். அபிராமி அன்னையின் அருளினை பெறுவோம். நாமும் போற்றி பாடுவோம். யான் செய்த புண்ணியம் ஏது அம்மே இந்த வையத்து என்று பாடுவோம். அபிராமி அந்தாதி தொடர்ந்து வடிப்போம். அபிராமி அன்னையின், அபிராம வல்லியின், அபிராமி தாயின் திருவடிகளில் நாம் சரணடைவோம். அபிராமி அன்னையை வணங்கி அன்னையின் திருத்தாள் பணிவோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.